Peace up, A-Town. Yeah, yeah. Okay. ரகசியம் எனக்குள்ள ஒரு பரிபூர்ண மாற்றத்தை கொண்டு வந்தது. ஏன்னா நான் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட ஒரு தந்தையோட தான் வளர்ந்தேன். பணக்காரங்கள்லாம் கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்தவங்க, பணம் வச்சிருக்கிறவங்க, ஏதாவது ஒரு வழியில மத்தவங்களை ஏமாத்தினவங்கன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால பணம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம கெட்டு போயிடுவோம், கெட்டவங்க கிட்ட மட்டும்தான் பணம் இருக்கும், பணம் மரத்துல காய்க்கிறது இல்லன்னு பணத்தை பத்தி எதிர்மறையான கருத்துக்களோட தான் நான் வளர்ந்தேன். நான் என்ன ராக்கஃபெல்லர்னு உனக்கு நினைப்பான்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. இப்படி இருக்கும்போது வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமானதுங்கிற தீவிரமான நம்பிக்கையோட தான் நான் வளர்ந்தேன். நான் கிளமெண்ட் ஸ்டோனை சந்திச்சப்போதான் என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்பட்டது. நான் கிளமெண்ட் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப சாதிச்ச உடனே உன்னை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு இலக்க நீ நிர்ணயிச்சுக்கன்னு கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே த ட்வைலைட் ஜோன்ங்கிற பாட்டு என் காதுல ரீங்காரம் விட்டது. பரவாயில்லையே, இந்த விஷயம் வேலை செய்யுதுன்னு நினைச்சேன். என்னோட அந்த கட்டுரை வெளியே வந்தது. என் புத்தகத்தோட விற்பனையும் பல மடங்கு அதிகரிச்சது. நான் இங்க குறிப்பிட விரும்புறது என்னன்னா, இந்த பத்திரிகை நிருபர் உட்பட வெவ்வேறு வகையான நிகழ்வுகளை என் வாழ்க்கையில நான் கவர்ந்து இழுத்திருக்கேங்கிறது தான். நான் நினைச்ச மாதிரி அந்த வருஷம் என்னால $1,00,000 சம்பாதிக்க முடியல. $92,327 தான் சம்பாதிச்சேன். அதுக்காக நான் வருத்தப்பட்டு அழுதன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது ரொம்ப அதிசயமான விஷயம் தான் நினைச்சேன். என் மனைவி என்கிட்ட வந்து நீங்க $1 மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது நடக்குமான்னு கேட்டா. அதுக்கு நான் எனக்கு தெரியாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன்னு சொன்னேன். நான் எழுதின சிக்கன் சூப் ஃபார் த சேல்ங்கிற புத்தகத்துக்கான ராயல்டி தொகையை காசோலையா எழுதும் போது பதிப்பாளர் கையெழுத்துக்கு பக்கத்துல ஒரு சிரிக்கிற பொம்மையை போட்டாரு. ஏன்னா காசோலையோட மதிப்பு $1 மில்லியன். என் சோதனைக்கு என் சொந்த அனுபவத்திலேயே பதில் கிடைச்சது. இந்த ரகசியம் வேலை செய்யுமான்னு நான் சோதிச்சு பார்த்தேன். ஆனா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இந்த ரகசியம் வேலை செஞ்சது. அந்த தளத்துல இருந்துதான் தினமும் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிற ஏராளமான மக்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னு தெரியுமா? வாழ்க்கையில நான் அதிகமான பணத்தை கவர்ந்து இழுக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. செல்வத்தையும் செழிப்பையும் அடையிறது எப்படி, அதிகமான பணத்தை அடையிறது எப்படி. நான் நேசிக்கிற என்னோட வேலையில இருந்துகிட்டே என்னோட கிரெடிட் கார்டு கடன் அடைக்க முடியுமா? ஏன்னா என்னோட வேலை மூலமா எனக்கு வர்ற பணத்துக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கு இல்லையா? அதிகமான பணத்தை நான் கவர்ந்து இழுக்கிறது எப்படி? பிரபஞ்சத்துக்கு விண்ணப்பம் போடுங்க. இந்த படம் மூலமா ரகசியம் பத்தி நாம பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் போகலாம். பிரபஞ்சத்தோட பொருட்பட்டியல்ல இருந்து உங்களுக்கு தேவையானதை கேட்கறது மட்டும்தான் உங்களோட வேலை. அந்த பட்டியல்ல தேவைப்படுறது பணம்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு மட்டும் கேளுங்க. அடுத்த 30 நாளைக்குள்ள $25,000 எனக்கு எதிர்பாராத வருமானம் கிடைக்கணும்னு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேற எதையாவது கேளுங்க. அது நீங்க நம்புற மாதிரி இருக்கணும். கடன்ல இருந்து வெளியே வரதுதான் பலருக்கு குறிக்கோளா இருக்கு. அந்த எண்ணம் உங்களை கடன்லயே அழுத்தி வச்சிரும்.
நீங்க நினைக்கிறது தானே நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. ஆனா கடன்ல இருந்து வெளியேறணும் தானே நான் நினைச்சேன்னு நீங்க சொல்லுவீங்க. கடன் பத்திய சிந்தனை இருக்கிறதுனால கடனை தான் நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. கடனை திருப்பி கொடுக்க ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கிட்டு செல்வ செழிப்பு மேல உங்க கவனத்தை செலுத்துங்க. அடுத்த வருஷம் என்னோட வருமானத்தை ரெட்டிப்பாக்க விரும்புறேன்னு பல பேர் என்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க செயலை பார்த்தா அதை நிகழ்த்த போற காரியங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்களோட நடவடிக்கை மாதிரி இருக்காது. உடனே அவங்க இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உங்கள் விருப்பம், எனக்கு கட்டளை. இல்லாமையில பற்றாக்குறையில நீங்க கவனம் செலுத்தும் போது நீங்க அத பத்தி குடும்பத்துக்கிட்ட புகார் சொல்லுவீங்க, நண்பர்கள் கிட்ட விவாதிப்பீங்க, நம்ம கிட்ட போதுமான அளவு பணம் இல்லன்னு குழந்தைங்க கிட்ட சொல்லுவீங்க, நமக்கு அந்த பொருளை வாங்க சக்தி இல்லன்னுவீங்க. அப்படி சொன்னா உங்களால ஒரு நாளும் நிச்சயம் அந்த பொருளை வாங்க முடியாது. ஏன்னா இல்லாமைங்கிற சூழ்நிலைய நீங்க மறுபடி கவர்ந்து இழுக்கிறீங்க. உங்களுக்கு செல்வ செழிப்பு வேணுமா? உங்களுக்கு அபரிமிதமான பணம் வேணுமா? அப்ப அபரிமிதத்துல கவனம் செலுத்துங்க, செல்வ செழிப்புல கவனம் செலுத்துங்க. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுகிட்ட புதுசுல எனக்கு நான் செலுத்த வேண்டிய பில்லெல்லாம் அஞ்சல் மூலமா ஏராளமா கத்தையா வரும். உடனே நான் அதை எப்படி மாத்தலாம்னு நினைச்சேன். நீங்க கவனம் செலுத்துறதான் உங்க பக்கம் ஈர்ப்பீங்கன்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அதனால நான் என் வங்கி கணக்கு விவர அறிக்கைய வாங்கினேன். அதுல இருந்த மொத்த தொகையை வெள்ளை வண்ணத்தால அழிச்சிட்டு கணக்குல எவ்வளவு இருக்கணும்னு நான் விரும்பணும் அந்த தொகையை எழுதினேன். அதுக்கப்புறம் அஞ்சல் மூலமா காசோலைகள் வர்ற மாதிரி அகக்காட்சி படைப்புல ஈடுபட்டா என்னன்னு யோசிச்சேன். அது மாதிரியே செஞ்சேன். ஒரு மாசத்துல நிலைமை மாறிச்சு. நம்பவே முடியாத அளவுக்கு அற்புதம் நடந்தது. அஞ்சல் மூலமா எனக்கு காசோலைகள் வந்துகிட்டே இருந்தது. பில்லும் வரும், ஆனா காசோலைகள் தான் அதிகமா வரும். பணம் வேணும்னா நம்ம கடுமையா உழைக்கணுங்கிற அறிவுரைகளுக்கு நடுவுல தான் நான் வளர்ந்தேன். அதனால நான் அந்த பணம் எனக்கு சுலபமா அடிக்கடி வருதுன்னு மாத்திக்கிட்டேன். முதல்ல அது பொய் மாதிரி தோணும் இல்லையா? உங்க மூளையோட ஒரு பகுதி இது நடக்காதுன்னு கூச்சல் போடும். உங்க மனசுக்கும் உங்களுக்கும் கொஞ்ச காலத்துக்கு டென்னிஸ் போட்டி மாதிரி ஒண்ணு நடக்கும். செல்வத்தை சேகரிக்கணும்னு வரும்போது அது வெறும் மனநிலைதான். உங்க சிந்தனைய பொறுத்துதான் அது அமையும். நான் கொடுக்கிற பயிற்சிகள்ல 80% மக்களோட மனநிலை பத்தியும் அவங்க எப்படி சிந்திக்கிறாங்கங்கறத பத்தியுமே இருக்கும். உங்களால முடியும், என்னால அது முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பணத்தோட மக்களுக்கு இருக்கிற அக உறவையும் அது கூட அவங்க நடத்துற உரையாடலையும் தங்களால மாத்த முடியும்னு அவங்க நம்பணும். ஏராளமா பணம் சம்பாதிக்கிற நிறைய பேரை எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க உறவு முறைகள் மோசமா இருக்கும். புரிஞ்சுக்க இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இது உண்மையான செல்வம் ஆயிடாது. பணத்துக்கு பின்னால போய் நீங்க பணக்காரர் ஆயிடலாம், ஆனா அது நீங்க உண்மையான செல்வத்தை சம்பாதிக்கிறத உறுதி செய்யாது. பணம் செல்வத்தோட ஒரு பகுதி இல்லன்னு நான் சொல்ல வரல, அது நிச்சயமா ஒரு பகுதி தான், ஆனா ஒரு சின்ன பகுதி. அப்புறம் ஆன்மீகத்துல ஈடுபட்டுகிட்டு இருக்க பல பேரை நான் சந்திக்கிறேன். அவங்க வறுமையிலயும் ஆரோக்கியம் இல்லாமலும் இருக்காங்க. அதுவும் உண்மையான செல்வம் இல்ல. வாழ்க்கைனா அது எல்லா விஷயத்திலயும் அபரிமிதமானதா இருக்கணும். மேற்கத்திய கலாச்சாரத்துல பல பேர் வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அற்புதமான வீடு வேணும், தொழில் சிறப்பா இருக்கணும், இன்னும் பல பொருள் வேணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் நாம உண்மையா விரும்புற மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு எங்களோட ஆய்வுகள் மூலம் தெரியுது. அப்ப சந்தோஷம்னா என்ன? இந்த புறப்பொருள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு அதையே நாம துரத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அது பின்னோக்கி போற மாதிரி. நீங்க முதல்ல மகிழ்ச்சி, அக அமைதி, அகநோக்குக்கு பின்னால போங்க. அதுக்கப்புறம் புறப்பொருள் எல்லாம் தானா உங்க முன்னாடி வரும்.